வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமான் அரசியல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வாழ்வியல் அப்படிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் எல்லாருமே வாழ்வியல் அப்படிங்கிறது நல்லொழுக்கம், தீயொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்திருப்பாங்க. முதல்ல நல்லொழுக்கம் உடையவங்கள்ட்ட அரசியல் மாட்டுனுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா செங்கோன்மை. தீயொழுக்கம் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஆட்சி போணுச்சுன்னா எப்படி இருக்குன்னா கொடுங்கோன்மை. இன்னைக்கு நடக்கிற அரசியல்வாதியை பற்றி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ சீமான் விஷயத்தில் எடுத்துட்டிங்கன்னா, விஜயலட்சுமி பிரச்சனையை பற்றின உங்களுக்கு அது தெரியும். விஜயலட்சுமி விலைமாதுங்கிறது அப்புறம் அவங்கள்ட்ட அப்படி நீ நல்லொழுக்கம் உடையவனாக இருந்தீங்கன்னா விலைமாது வீட்டுக்கு போயிருக்க முடியே, நீ ஏன் அப்புறம் விலைமாது வீட்டுக்கு போகிற? அப்படியே வந்திருந்தாலும் நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒதுக்கி விட்டுட்டு போயிருக்கணும்ல, இதில் தப்புமான்ட்டு. ஏன் அது சொல்லலை நீனு? அப்போ நீ செய்கிறது எல்லாமே தீய ஒழுக்க பாதையில் போயிட்டு ஒன்றுட்டு அரசியல் கொடுத்தா நாடு என்ன ஆகும்? நாசமாக தான் போகும். முதல்ல அரசியல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்மளை நம்ம ஒழுங்குபடுத்தணும் முதல்ல. இப்போ நான் ஒரு தவறோ ஏதோ ஒரு விஷயம்னா அது தவறுன்னு தான் சொல்ல முடியும். அதை சரின்னு எங்கேயுமே வாதிட முடியாது. தவறுன்னு தான் சொல்லி இது பண்ண முடியுமே தவிர சரின்னு வாதிட முடியாது. அதுமாரி ஃபஸ்ட்டு நம்மளுடைய குற்றங்கள் என்ன? நம்ம நல்லொழுக்க பாதையில் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்மளை ஆய்ந்தறிந்துக்கிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண முடியும். அதை விட்டு அடுத்தவங்களோட விஷயங்கள்லேயே இது பண்ணிக்கிட்டு கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கொடுங்கோன்மை ஆட்சி. பட்டி தொழில், கறித்தொழில், விலைமாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சா, போதைப்பொருள், இது எல்லாமே தமிழில் நீக்கப்பட்ட ஒரு விஷயங்கள். அது தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆட்சியை இதை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது கொடுங்கோன்மை ஆட்சி அப்படின்ட்டு பொருள். புரிஞ்சுச்சிங்களா? இது தமிழர்களுக்கு உண்டான ஆட்சி கிடையாது. தமிழ் நெறிக்கும் அறத்துக்கும் புறம்பான ஆட்சிகள், அதாவது தவறான ஆட்சிகள். அடுத்த பதிவில் பார்ப்போம்.